அவசரமா வந்திருக்கீங்க? ஃபாதர், ஒருத்தன் உங்க சட்டையை புடிச்சிட்டாங்கிறதுக்காக ரவுடிங்களை அடிக்கிறேன்னு எங்க கடையில அடிச்சு நாசப்படுத்திட்டான் ஃபாதர். நாசப்படுத்திட்டாங்க? யாரு? வேற யாரும் இல்ல ஃபாதர், உங்க வளர்ப்பு மகன் ராபர்ட் தான். ராபர்ட், இங்க வா. ஃபாதர், இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நடமாடுற தெய்வமா நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு அவமானம்னா என்னால சும்மா இருக்க முடியாது. தப்பு பண்ணவங்க தான் தண்டிச்சேன். பாரு, தண்டிக்கிறதும் கண்டிக்கிறதும் உன்னோட வேலை இல்ல, அதுக்கு சட்டம் இருக்கு. சட்டமா ஃபாதர்? அது தப்பு செஞ்சவங்களை கண்டிச்சதாவோ தண்டிச்சதாவோ நான் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல ஃபாதர். சட்டத்தை விட்டு தள்ளுங்க ஃபாதர். எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கெல்லாம் யார் ஃபாதர் பொறுப்பு? இத பாருங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன நஷ்டமோ அதுக்கு உண்டான பணம் பூராமே நானே கொடுத்துறேன். தயவு செய்து இப்ப எல்லாரும் பரப்பிட்டு போங்க. என்னதான் இருந்தாலும் ராபர்ட்டுக்கு ஃபாதர் இவ்வளவு செல்லம் கொடுக்க கூடாது. நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு நடந்துக்க. காலையில இருந்து ஒருத்தன் தொண்டா தண்ணிக்கிலேயே கத்திக்கிட்டு இருக்கிற. எவனாவது ஒருத்தனாவது ஏன் எதுக்குன்னு கேட்டீங்களாடா? பெருச, நீ பெரிய மனுஷன் தான். ஆமா, பெரிய மனுஷன் தானே. ஆமா, 4000 ரூபாய் இருந்ததுன்னா கப்பு நடிச்சுட்டு கம்முன்னு படுத்திருப்பா. இப்போ 40 ரூபாய்க்கு நான் எங்கயா போவேன்? உன்னால முடியாது தம்பி. யார பாத்துறா முடியாதுன்னு சொன்ன? நான் என்ன வக்கு இல்லாதவனா இல்ல வழி இல்லாதவனா? ஏங்க இந்த குடிகார பேசிட்டு இருக்கீங்க? யார பாத்திரி குடிகாரன்னு சொன்ன? இந்த உலகத்திலேயே 2 பேர் தான் நல்லவன். ஒருத்தன் குடிகாரன், இன்னொருத்தன் கோவக்காரன். குடிகாரன் குடிச்சா உண்மையதான் பேசுவான், கோவக்காரன் செஞ்சா எதையுமே கரெக்டா தான் செய்வான். என்னப்பா சொல்ற? பெருசு, ராபர்ட் செஞ்சது சரிதானே? சரிதான். அண்ணா, ஏன்னா நீ குடிச்சிட்டு இந்த ஊருக்கே தெரியணுமா? அந்த ராபர்ட்டுக்கு நீ என்ன சப்போர்ட்டா? போய் சாப்பிட்டுட்டு படு, அதையாவது ஒழுங்கா பண்ணு. பெருசு, யாராவது காலையில போய் சாப்பிட்டு படுன்னு சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்க? அதுதான் என் தங்கச்சி. என்ன வேலைக்கு கூட போவேடான்னு சொல்றாயா? நீ வேலைக்கு போயிட்டாலும் பிணங்கிரும். வேலைக்கு போனா ஏன்டா போனேன்னு கேக்குறீங்க, வேலைக்கு போலன்னா ஏன்டா போலன்னு சொல்றீங்க. உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையா? அதனாலதான் நான் குடிக்கவே ஆரம்பிச்சேன். நிறுத்திடாத. மாட்டேன்னு இவெல்லாம் எனக்கு புத்தி சொல்ற புத்தி. நடமாடுற தெய்வமா நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு அவமானம்னா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது ஃபாதர். தப்பு பண்ணவங்களை தான் கண்டிச்சேன். அவசரம் ஃபாதர். ராபர்ட் எங்க போயிட்டா? தெரியல ஃபாதர். காலையில இருந்தே அண்ணன் பட்டறைக்கு வரல ஃபாதர். காலையில இருந்தே வரலையா? எங்க போயிருப்பான்? இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். உன் தேனை குடிச்சா கருப்பா இருக்கவங்க எல்லாம் சேப்பா இருக்குன்னு சொன்னியே, நான் சேப்பா இருக்கடா? இருக்கீங்க சாமி. எனக்கு என்னமோ நான் குடிச்சு நீ சேப்பான மாதிரி தெரியுது. என்ன சாமி? தேனு போங்க சாமி. போங்க சாமின்னு சொல்லாத, வாங்க சாமின்னு சொல்லு. சரி வாங்க சாமி. வந்துட்டேன் சாமி. அது அந்த பழவே அண்ணே. மேரி, நீ இன்னும் வேலைக்கு போலையாம்மா? ஏன் கண்ட இடத்துல படுத்து என்ன அவமானப்படுத்துற? நீ சம்பாரிச்சு போட வேண்டாம், அண்ணனை வாத்திருக்கலாம்ல. கண்டபடி என்ன திட்டாதம்மா. எனக்காக நீ கஷ்டப்பட்டு வேலைக்கு போறது மனசு கேட்காம நான் அந்த ராபர்ட் பட்டறைக்கு வேலைக்கு போனேன்னா
அவன் இதுக்கு மேல உனக்கு எதுக்கு வேலைன்னு சொல்லி 15 ரூபாய் என் கையில குடுத்தாமா. அந்த 15 ரூபாவை வாங்கிட்டு வீட்டுக்கு வரலான்னு தாமா என் மனசு நினைச்சுது. ஆனா இந்த பாலா போன காலு கடைக்கு போயிடுச்சுமா. என்ன மன்னிச்சிடுமா. என்ன உனக்கு நல்லவங்க கிட்டே பழக்க வழக்கம் கிடையாதா? ஏன் கண்டவங்க கிட்ட எல்லாம் கை நீட்டி காசு வாங்குற? ராபர்ட் கண்டவன் இல்லம்மா, ரொம்ப நல்லவம்மா. நீதான் மெச்சுக்கணும். நாட்டுல 4 காசு சம்பாதிக்கலன்னா நாய் கூட மதிக்காது. நீ மட்டும் என்ன அதுக்கு இதுக்கா? ஏய் கஜா, இந்த ஊர்லயே எனக்கு நேருக்கு நேரா பேசுற ஒரே ஒரு ஆள் இவன் தான்டா. அதனாலதான் ஊர்ல இருக்கிறவனா உன் மொட்டத்தனத்தை கண்டுக்கிட்டு ஒரு வேளை வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். ஏய் ஒழுங்கா வேலையை பாரு, வர வேலை தானா வரும்டா. ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம், இவங்க அப்பா பண்ண கடைசி தப்பு இவன் தானா? ஆமா. நீ எப்படி வேணா இருக்கலாம், ஆனா உன்னை நம்பி யாரும் இல்ல. என் அண்ணனை நம்பி நான் இருக்கேன். அனாவசியமா பணத்தை கொடுத்து கெடுத்துறாத. ஏண்டா காஜா, அவ பாட்டுக்கு வந்தா காசை போட்டா போய்கிட்டே இருக்கா. சமாதானத்தை சமாதானம் பண்ணி 15 ரூபாய் கொடுத்தியே, அந்த கதையை சொல்லிட்டு போகுது. புரிஞ்சுதா? புரியலன்னா நான் சொல்றேனே. எல்லாம் புரிஞ்சுது, உன் வேலையை பாரு. ஃபாதர் காபி சாப்பிடுங்க. ஆரோக்கிய, நீ சாப்பிட்டியா காபி? சாப்பிட்டேன் ஃபாதர். ஃபாதர், அனாதையா வந்த ராபர்ட்டுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்க. அவனை உங்க சொந்த புள்ள மாதிரி பாதுகாத்தீங்க. அவனும் வளர்ந்து பெரிய ஆளாயிட்டான். அதனால என்ன சொல்லு ஆரோக்கியம்? தம்பி சில நேரங்கள்ல ஊர்ல முரட்டுத்தனமா நடக்குது. அதனால 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. அத கேட்டா உங்களுக்கு தானே கஷ்டம் ஃபாதர். அத நினைச்சுதான் நானும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் எப்படி திருத்துறதுன்னே தெரியலையே. ஃபாதர், ஒரு பொறுப்புள்ள பொண்ணா பார்த்து கட்டி வச்சிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். சரி, கட்டி வச்சிடலாம். ஆனா இவனோட முரட்டுத்தனமும் பிடிவாதமும் வர்ற பொண்ணுக்கு ஒத்து வரணுமே. ஃபாதர், உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. அம்மா அப்பாவால திருத்த முடியாத பிள்ளைங்களை அவங்களுக்கு வரப்போற பொண்டாட்டி நிச்சயம் திருத்த முடியும். ஃபாதர், நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ராபர்ட்டுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். ஃபாதர், கேப்பியா? கேப்பியா? இனிமே அது வேணும் இது வேணும் கேப்பியா? கேப்பியா? ஏமா குழந்தை போட்டு அடிக்கிறீங்க? அப்புறம் நான் யார் அடிக்க முடியும்? நான் நம்பிட்டு இருந்தவரே என்னை கைவிட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கு இந்த குழந்தை என்னமா செய்யும்? பின்ன என்னங்க, நான் இருக்கிற இந்த நிலைமையில அது வேணும் இது வேணும்னு கேட்டா நான் எதை வாங்கி கொடுக்க முடியும்? என்னால முடிஞ்சது விஷத்தை தான் வாங்கி கொடுக்க முடியும். உங்க கஷ்டம் உங்களோட இருக்க வேண்டியதானமா? அது குழந்தைகிட்ட சொன்னா குழந்தைக்கு என்ன தெரியும்? பிரியா, உனக்கு என்னடா வேணும்? என்கிட்ட கேட்டா நான் வாங்கி தரேன். இனிமே உனக்கு என்ன வேணாலும் மாமா கிட்ட தான் கேட்கணும். முடிச்சனும் அன்னையில இருந்து உன் ஞாபகம் தான். நான் என்னைக்கு உங்களுக்கு தேன் கொடுத்தேனோ உங்க ஞாபகம் தான் எனக்கும். பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேனு, குத்தங்கூரை ஏது நீ நந்தவன தேரு, அழகே பொண்ணு மணி சிரிச்சா சின்ன மணி, அழகே கண்ணு ரங்கு தூரி தூரி. இது என்ன சூரி? மாமா, இந்த காட்டு பண்ணி என் முறை பொண்ண கைய வச்சிருச்சு. ஏய் காட்டுவானா, பண்ணி என்ன வாய்க்கு வெடி வச்சிருவேன். ஐயோ, அவரை ஒண்ணும் சொல்லிடாதீங்க. அவர் எனக்கு கட்டிக்கிற முறமாம. முறமாமனாவே உரமாம. கண்ண பாரு, வடக்க ஒண்ணு தெக்க ஒண்ணு. நான் யார் தெரியுமில்ல? இந்த காட்டுக்கு தலைவர். இது என் பொண்ணு, என் முறை பொண்ணு. எங்க காட்டு வழக்கப்படி ஒரு பொண்ணை தொட்டா என்னையா பண்ணுவீங்க? எங்களுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குடா. அதுல ஜெயிச்சிட்டா இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சம்பிரதாயம்? இவனை தூக்கிட்டு வாங்கடா. சம்பிரதாயம் என்னங்கறத காட்டுவோம். இப்படி பண்ணிட்டாலே. காலையில நான் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பாவம், வந்து வந்தா என்னதான் பண்ணுவா? ஐயோ பாவம், இந்த குழந்தைக்கு ஆதரவா இருந்தாலும் போயிட்டாலே. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? குளத்தை இறக்கிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். ராஜா, நீ சுத்தமா புரியாத ஆளா இருக்கிற. இந்த அம்மா தூக்குல தொங்கிடுச்சு. நாம ஏதாவது கைய வச்சு அப்புறம் போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஏதாவது ஆயிட போகுது. நமக்கு எதுக்கியா வீடு வம்பு? உயிரோட இருக்கும்போது தான் உதவி செய்ய முடியல, இப்போ அது செய்யலாம்ல. இந்த குணமானாதையா போச்சு, குழந்தைய நாதையா போச்சு. இவங்களுக்கு போய் உதவி பண்ணி அப்புறம் அந்த குழந்தைய வச்சு யாரையா காப்பாத்துறது? அப்போ இந்த ஊர்ல ஒத்துமையும் கிடையாது, நல்ல மனுஷனும் கிடையாது. இது போலீஸ் கேஸ். போலீஸ் கேஸ் தானே, நான் பாத்துக்கிறேன்.
குழந்தைக்கு இப்படியா சோறு விட்டுறது? குடுறா போட. பிரியா, நீ நல்ல பிள்ளையா? மாமா சொன்னா சாப்பிடுவியா? சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? எங்க அம்மா வேணும். எங்க அம்மா ஊட்டினாதான் சாப்பிடுவேன். சாப்பிடுமா, அம்மா வருவாங்க. நீ போய் தானே சொல்ற. பக்கத்து வீட்டு பாபு சொல்றா எங்க அம்மா செத்துட்டாங்களாம், இனிமே சோறு ஊட்ட வரமாட்டாங்களாம். அம்மா இல்லன்னா என்ன பிரியா, மாமா இருக்கேல்ல, சாப்பிடுமா. எங்க அம்மா பத்தி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு உங்க அம்மா சோறு ஊட்டி இருந்தா அத பத்தி தெரியும். மாமா அழாதீங்க மாமா, நான் அழாம சாப்பிடுறேன். ஏய் காஜா, அண்ணா இங்க வாடா, குழந்தைக்கு சோறு விட்டு. சாப்பிடுமா, சாப்பிடு. நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உனக்கு கேட்கலாமா? ஆமா, நீங்க ஏன் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க? எதையோ இல்ல, என் தாயத்தான் நியாயமா பறி கொடுத்துட்டேன். ஓர் மணி இல்லமா, வரிசையா நில்லுங்க. மேடம், என்ன வேணுமா? 20 கிலோ அரிசி வேணுமா? என்னம்மா 20 கிலோ அரிசி கேட்டா வேற என்னமோ எழுதி கொடுத்துருக்கீங்க? பரவாயில்லம்மா. என் தாயை அநியாயமா பறி கொடுத்துட்டேன். என் தாயை அநியாயமா பறி கொடுத்துட்டேன். என் தாயை அநியாயமா பறி கொடுத்துட்டேன். இன்னொரு தடவை சிரிச்ச ஓடி போயிருவேன். Don't go.
break your bloody face with my arrow. இந்த பாஷை எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன். இது இங்கிலீஷ்டா நாயே. இந்த இங்கிலீஷை இந்த நாய் எப்படி கத்துக்கிச்சே நாயே? இந்த நாய் தேனிக்கிற போது கத்துக்கிட்டது நாயே. இந்த நாய் கிட்ட என்ன பேச்சு நாயே? ஆமா, முதல்ல சம்பிரதாயத்தை ஆரம்பிப்போம். இந்த நாட்டு மனுஷனை குனிய வச்சு அது இல்ல மாமா, அவன் முதுகு மேல நீங்க ஏறி சவாரி பண்ணுங்க. நாயே சிவடா கருப்பு நாயே குத்து இதுக்கு அடுத்தது பாபபுத்திர படுக்கிறதா? அது 4வதுடா. நான் சொல்ல போறது 2வது. உன் உடம்பு பூரா தேனை தடவி எறும்பு புத்துல படுக்க வைப்போம். அதை விட ஒரு நாயை விட்டு நக்க வைக்கல, சுகமாவது இருக்கும். பேசாதடா. அதுக்கு அடுத்தது என்னோட மோதணும். எங்க மாமனோட மோதினதுக்கு அப்புறம் அந்த எருமையோட மோதணும். ஏயா ரெண்டும் ஒண்ணுதாயா, ஏதாவது ஒண்ணுட்ட விடுங்க. என்ன அதுட்ட கொம்பு இருக்கு, இதுட்ட கொம்பு இல்ல. என்ன மன்னிச்சிருங்க சாமி, என்னால தானே உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்ல. நாட்டுலதான் காதலுக்கு எதிர்ப்புனா இந்த காட்டுலயும் அதை விட எதிர்ப்பா இருக்கேன். தேனு, இந்த காட்டெருமையோட நான் மோத முடியாது. அதனால நான் இன்னைக்கு ராத்திரியே இங்க இருந்து ஓடி போயிடுறேன். சரி, கொஞ்சோண்டு ஊத்துறாடே. ஆமா, ஊத்துனா யார் காத்துறது? இன்னைக்காவது கூட கடன் சொல்லிருக்கா, இன்னைக்கு கொஞ்சோண்டு ஊத்துறா, நாளை கண்டிப்பா காசு தந்துருவேன்டா. இத பாரு, இன்னைக்கு சர கம்மியா இருக்கு, உனக்கு ஊத்தவே முடியாது. டேய் போதை ஏறலடா, தயவு செய்து கொஞ்சோண்டு ஊத்துறா. டேய் போதை ஏறினா தாண்டா என் வீட்டுக்கு பாதையே தெரியும். ஊத்துறா டேய். இத பாரு சமாதானம், வியாபார நேரத்துல தொந்தரவு பண்ணாத, போயிடு. சமாதானத்துக்கு எவ்வளவு ஒண்ணா ஊத்துறா. வாங்க, இப்படி ஒரு 10 பேர் வாங்க. என் நிலைமைய புரிஞ்சிட்டு இருக்கீங்கல்ல? ஆமா சமாதானம், உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல? இருக்குதே. இன்னும் ஏன் கல்யாணம் பண்ணல? நூலு வாங்கவே எனக்கு வழி இல்ல. தாலி வாங்க என்னால முடியுமா? நான் என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படி நடத்துவேன்? எங்க போவேன்? நீ எங்கேயும் போவேனா, தினம் வா போ சாப்பிடு, தங்கச்சியை பத்தி கவலைப்படாத. ஐயோ ஐயோ, என் தெய்வமே நீதான்ப்பா. ஆனா ஒண்ணு, என்ன? இவ்வளவு செய்யறேன் இல்ல, ஆமா. உன் தங்கச்சிய நான் வச்சுக்கிட்டா. என்னடா பண்ண? ஏடா டேய், 100 ரூபாய் கொடுத்துட்டா எது வேணாலும் பேசுவியா? டேய், என் தங்கச்சியை பத்தி பேசின கொலை விடும். போடா. டேய், எவனாவது என் தங்கச்சியை டேய், என்ன அடிச்சிட்டல, உன்னை பாத்துக்கிறேன்டா. இன்னைக்குன்னு பார்த்து டிராயர் போட்டு வந்தேன். மேரே, அம்மா மேரே. அண்ணா, அண்ணனுக்கு என்னாச்சு? உங்க அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகல, அளவுக்கு அதிகமா குடிச்சதுனால ரோட்ல படுத்து கிடந்தாரு. கொஞ்ச நேரம் தூங்குனாருன்னா சரியா போயிடும். ரொம்ப நன்றி. உள்ள வாங்களே. நீங்க நினைக்கிற மாதிரி நான் நல்லவன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ராபர்ட், நீ ரொம்ப நல்லவன். எப்பவுமே நீ நம்ம குடும்பத்துல ஒருத்தன் தான். என்னவா மேரி நான் சொல்றது? ஆமா. பாத்து கொடுத்து. ராபர்ட், லுங்கிய ஜாக்கிரதையா வச்சுக்கப்பா, காலையில வந்து நான் வாங்கிக்கிறேன். அம்மா, ராபர்ட் நம்ம குடும்பத்துல ஒருத்தம்மா. ராபர்ட் ரொம்ப நல்லவம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ராபர்ட் நம்ம குடும்பத்துல ஒருத்தம்மா. ராபர்ட் நம்ம குடும்பத்துல ஒருத்தம்மா. ராபர்ட் நம்ம குடும்பத்துல ஒருத்தம்மா. ராபர்ட் நம்ம குடும்பத்துல ஒருத்தம்மா.
இல்லாமயே குளிக்கல? அது வந்து உன்ன மாதிரி எல்லாரும் தண்ணி இல்லாம குளிச்சிட்டா காவேரி நீர் பிரச்சனையே இருக்காதுமா. போங்க. ஐயோ, தங்கச்சி சந்தோஷமா இருக்கும் போதே காசை கறந்துட வேண்டியதுதான். ஒரு லெட்டர் கிட்ட போடாம எடுத்து வந்திருக்கேன். லெட்டர் போட்டு இத்தனாம் தேதி வாங்குற அளவுக்கு ஒரு வேலையில சேர்த்து விட்டேன். சுத்த காட்டிலக்கா வேலையை வேணாட்டு வந்துட்டேன். ஏண்டா இந்த வேலையை வாங்கி கொடுக்க யார் யார் காலை பிடிச்சிருப்பேன், எவ்வளவு கொடுத்திருப்பேன்? 1500 ரூபாய் வேலை விட்டுட்டு வந்து நிக்கிறியாடா? அடச்சி நிறுத்தியா? அவன் தம்பி எல்லாம் பாரில் அனுப்புறான், நீ என்ன பாரஸ்ட் அனுப்பியிருக்க. நீ மட்டும் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு கலத்தி வீசியரோட பல்லாடம் சீமனா பாக்குற. நான் மட்டும் காட்டுக்கு போய் காடு நரி ஓனை இதுகளை பாத்துக்கிட்டு இருக்கேன். நீலாம் ஒரு அண்ணா நன்றி கேட்டவன. தம்பி, அண்ணனை திட்டாத. வில்லம்பு பட்ட புண் வேதனை தராது, சொல்லம்பு பட்ட துன்பம் மாறாது. என்னது இவர் அம்ப பத்தி பேசிட்டு இருக்காரு? என் மேல பாஞ்சம்பு இவன் மேல பாஞ்சிருக்கணும். அப்ப தெரியும் வேதனை தருமா தராதான்னு. தம்பி, என்னப்பா யோசிக்கிற? நான் வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போக முடியாது? முடியாது முடியாது? முடியாதுடா. அப்பா எப்படியோ அந்த காட்டுவாசில இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். இனிமே அவங்க வரவே மாட்டாங்க. என்னமா மேரே இப்படி ஓடி வர? என் கண்ணு சவுக்கு தப்புல மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறத சொன்னாங்க. ஏன்டா போய் சொன்ன? அண்ணனுக்கு மூச்சு இருக்கு, பேச்சு இருக்கு, ஆனா பொறுப்பு தான் இல்ல. என்ன சொல்றீங்க? உங்க அண்ணன் கிட்ட நான் உன்னை வச்சுக்கிறேன்னு சொன்னப்போ என்ன பலார்னு அரைஞ்சிட்டான். இப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை கற்பழிக்க போறோம். ஏய், இப்ப என்ன பண்ண போற? ராபர்ட், உன் வேலைய நீ பாரு, எங்க வேலைய நாங்க பாத்துக்கிறோம். நீ சொல்றது சரிதான், என் வேலைய நான் பாக்குறேன்.
கஷ்டம் வரப்பதான் நல்லவன் கெட்டவன் யாருன்னு தெரியும். இப்படித்தான் இருக்க வேணும் கும்பளை, இங்கிலீஷ் படிச்சா இன்ப தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் கும்பளை. உனக்கு என்னமா ஆச்சு? ஏமா இந்த கோலத்தோட திரிக்கிற? தொடாத என்ன. உன் அண்ணாவை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. என்னமா சொல்ற? எல்லாம் உன்னால வந்ததுதான். என்னால வந்ததா? ஆமா, கூட பிறந்தவனா இல்லாம குடிக்காரன வேற இருக்கியே. மேரி, என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுமா. நீ குடிச்சிட்டு எவன்கிட்ட என்ன வம்பிட்டியோ தெரியல, உன்னை வச்சு ஏன் வாழ்க்கையை கெடுக்க பாத்துட்டானுங்க. ராபர்ட் மட்டும் அங்க இல்லன்னா நான் போன மாட்டா வந்திருப்பேன். மேரி, என்ன மன்னிச்சிருமா. சத்தியமா இனிமேல குடிக்க மாட்டேமா. என் கால வந்து என்ன அசிங்கப்படுத்தாத. இனிமேலாவது ஒரு பொறுப்புள்ள அண்ணனா நடந்துக்க முயற்சி பண்ணு. ஏய் பைல்வான், என்னடா எல்லாரும் வேட்டி இடுப்புல கட்டுறத பாத்துருக்க, நீ தோல்ல போட்டிருக்க. எல்லாம் ஒரு ஸ்டைல் தான். உனக்கு ஸ்டைல் அவசியம் தேவை. சமாதானம். உனக்கு என்னாச்சு? ராபர்ட், பொறுப்பு இல்லாம நான் நடந்ததுக்கு என் தங்கச்சி என்ன மன்னிக்க மாட்டா. நீயாவது என்ன மன்னிச்சிரு ராபர்ட். சத்தியமா இனிமேடா குடிக்க மாட்டா ராபர்ட், குடிக்க மாட்டேன். இதை பாரு சமாதானம், குடிக்கிறவன் புறா கெட்டவனு இல்ல, குடிக்காதவன் புறா நல்லவனு. தப்பு செய்யறது சகஜம்தான். உன் தங்கச்சி ஒன்னையே நம்பி இருக்கா. இனிமேலாவது பொறுப்பா நடந்துக்க. ஓகே. நான் பாரமா இருக்கேனா? பொம்பளைங்களுக்கு ஆம்பளைங்க எப்பவுமே பாரம் இல்ல. ஆமா, என்ன பாக்குற? உங்க கண்ணுல என்ன பாக்குற? ஆமா, நீங்க என்ன பாக்குறீங்க? உன் கண்ணுல என்ன பாக்குற? ராபர்ட், உன்ன ஒரு கோபக்காரனாவும் முரடனாவும் பார்த்து நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப உன் முரட்டுத்தனத்தினால ஒரு பொண்ணோட கற்பு காப்பாற்றப்பட்டிருக்கிறத தெரிஞ்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன் ராபர்ட். ஃபாதர், இப்போ நீங்க என்ன முரடனா தான் பாக்குறீங்களா? எனக்கு எப்பவும் நீ நல்லவன் தான் ராபர்ட். மத்தவங்களை போல நீயும் நல்லா வாழணும்னு நான் நினைக்கிறேன். அது தப்பா? ஃபாதர், நான் எதுக்காக வாழ்றேன்றது யாருக்குமே புரியாது ஃபாதர். அப்படி புரியாத அளவுக்கு உனக்கு என்ன ராபர்ட் ஆயிடுச்சு? அது சின்ன வயசுல என் மனசுல ஏற்பட்ட பாதிப்பு. அதுக்கு விட தெரியும் போதுதான் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க ஃபாதர். ராபர்ட், நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. வா, கர்த்தர்கிட்ட உன் குறைய சொல்லு, மனசுக்கு ஆறுதலா இருக்கும். ஸ்தோத்திரம் ஃபாதர். சோஸ்திரம்ப்பா. சமாதானம், உன்னை இப்படி பாக்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, இப்ப எங்க கிளம்பிட்டு இருக்க? வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஃபாதர். ஃபாதர், இவ்வளவு நாள் நான் பொறுப்பு இல்லாம நடந்ததுக்கு தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர். நீ திருந்தினதே எனக்கு போதும்ப்பா. ஃபாதர், எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்னப்பா? என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு பிறக்க போற குழந்தைய என் மடியில வச்சு கொஞ்சணும்னு ஆசை ஃபாதர். சமாதானம், உன்னுடைய ஆசை நிச்சயம் நிறைவேறும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் வரேன். ஏப்பா, இப்படி வேலையை விட்டு வந்துட்டிய, இனிமே என்ன செய்யலான் இருக்க? துபாய் போலாம்னு இருக்கேன். அங்க என்ன கிணறு இன்னும் சரியா அணையலையா? அணைஞ்ச பிறகு போலாம்னு இருக்கேன். வாங்க வாங்க, தம்பி வீட்டுல தான் இருப்பான். அங்க பாரு, உங்க அண்ணன் வம்ப விலைக்கு வாங்கிட்டு வராரு.
ஞாபகம் இல்ல? என்னப்பாச்சு? அவரு வம்ப விலைக்கு வாங்கல, அம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. யாராவது கேட்டா நான் வீட்டுக்குள்ள இல்லைன்று. வாங்க வாங்க. அதுக்கிட்டு தானே சாமி இருக்கும். என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். ஏன்னா இது பொம்பளை பிரச்சனை இல்லையா? தம்பி உள்ள இருக்கானா? யார் வந்து கேட்டாலும் இல்லன்னு சொல்லிட்டு தம்பி வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அப்படியா? வாங்க. வர்றான். இதான் நம்ம வீடு. சாமி, நீங்க எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க சாமி. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. நாட்டுல உங்களை மாதிரி நல்ல சாமியும் இருக்கு, அந்த மாதிரி நாய் சாமியும் இருக்கு. தம்பி தம்பி, நீ இருந்த காட்டுல இருந்து இவங்க வந்திருக்காங்கப்பா. இவங்க பொண்ணை யாரோ தொட்டுட்டு ஓடிட்டானா? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் அவன் இல்லை. நீ இல்லன்னு எனக்கு தெரியும்பா. வெளியே வந்து அது யாருன்னு சொல்லு. சொல்ல முடியாம தானே உள்ள இருக்க வடச்செடி தலையா. என் அறிவட்டாண்ட நான் தான் இல்லங்கறல்ல. உனக்கு அறிவு காடா? ஏன் பாப்பி கத்துறீங்க? பாருங்க சாமி, என் பொண்ணை காட்டுல தொட்டு ஏமாத்திட்டு நாட்டுக்கு ஓடி வந்துருச்சு இந்த நாய். பச்சை பொருளை படுத்த நாய் மாதிரி என் முறை பொண்ணை என்னையும் கட்ட விடாம அதுவும் கட்டாம காட்டுல இருந்து திருட்டுத்தனமா ஓடி வந்துருச்சு இந்த நாய். நீ வேலையை விட்டு வந்தது காரணம் இதானா? நம்ம ஊர்ல இருந்து வெளியூருக்கு வேலைக்கு போறவங்க ஒழுங்கா வரது இல்லையா? ஏதாவது ஏடகுடம் பண்ணிட்டு வந்துறீங்க. நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன், ஆனா ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்றதை மட்டும் என்னால பொறுத்துக்க முடியாது. ஒழுங்கு மரியாதை அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்க. அட நான் முதல்லயே கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. இவங்க சம்பிரதாயம் தாங்க முடியலங்க. அப்படி என்னப்பா சம்பிரதாயம்? காட்டு எருமையோட சண்டை போடணுமா? அடுத்து இவன் கூட சண்டை போடணுமா? எங்க சம்பிரதாயம் தெரியாம என் முறை பொண்ணை இந்த நாய் எப்படி தொட்டுச்சு? டேய், நாய் பிடிக்கிற கார்பரேஷன் வேலைல ஏத்துருவேன். ஏய் பொறுங்கப்பா, உங்க சம்பிரதாயம் எப்படிப்பா கல்யாணம் பண்றது? மாப்பிள கட்டளா தாலிய. டேய் மாமா, நிறுத்துடா. என்னையா அவ்வளவு தூரம் பேசிட்டு அவளை தள்ளி எடுத்துடுற? ஐயா, எங்க காட்டு வழக்கு பிரகாரம் தாய்மாமன் தான் தாலி கட்டுறது, ஆனா வாழ்றது உன்னோட. என்ன பாக்குற? நம்ம உனக்கு சொல்லு. ஆமா, உங்க காட்டு வழக்கம் அப்படி இருக்கலாம். எங்க நாட்டு வழக்கு அப்படி மாப்பிள்ளை தான் தாலி கட்டணும். கட்டுறா தாலி. இருடா, கொண்டாந்து விட்டுட்டு பேசுறான் பாரு பேச்சு. டேய், இன்னொரு வாட்டி சிரிச்ச நான் தாலியாட ஓடிடுவேன். என்ன மாமா இப்படி தலசி வர? இது ஒரு ஸ்டைலுமா, இத பத்தி உனக்கு தெரியாது. நீ இப்படியே வெளியே போனாதா. டேய் ரொம்ப நல்லா ஏண்டிடா, போய் முட்டி போடு. என்னம்மா இவனை ஏமா தலை செய்ய சொன்ன? அந்த மாமா தான் தலை சீவரன்னு சொன்னாங்க. போட்டு கொடுத்துட்டியே கண்ணு. மாமா, எங்க அம்மா எனக்கு பிரியான்னு பேர் வச்சாங்க. யாருமே என்கிட்ட பிரியமா இருக்கவே மாட்றாங்க. நீங்க மட்டும் ஏன் மாமா என்கிட்ட பிரியமா இருக்கீங்க? பிரியா, ஒரு அனாதைக்கு தான் ஒரு அனாதையை பத்தி தெரியும். அனாதைன்னா என்ன மாமா? அனாதைன்னா மாமான்னு அர்த்தம். அப்படின்னா நான் இனிமே உங்களை அனாதை மாமான்னு கூப்பிட்டுமா? சரி.
தெரியுமா? தெரியாது. மனசுல இருக்கிறத மறைக்காம உங்ககிட்ட சொல்லிட்டேன். எங்களை வாழ வைக்கிறதோ வாட வைக்கிறதோ உங்க கையில தான் இருக்கு. பரவாதா மேரி, அந்த முரட்டு போய எங்கம்மா? தாய் பசுவை தேடி கண்டிப்பா கண்ணுக்குட்டி வந்துடும். நீங்க கவலைப்படாதீங்க ஃபாதர். என்ன? இன்னைக்கு கிறிஸ்மஸ், ரொம்ப நல்ல நாள். யார் எது கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு நானா சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன், நான் கொடுத்த வாங்க மாட்டீங்களா? நீ எதை நினைச்சு இதை என்கிட்ட கொடுக்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில யாருக்கிட்டையும் எதையும் வாங்குற மாதிரி இல்லை. இப்ப மட்டும் இல்லை, எப்பவுமே. கொடுங்கக்கா. வாங்கிக்கோங்க மாமா. நீங்க எனக்கு தெரியலையா ஃபாதர்? இதே ஊர்ல கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ண ஆண்டனி. ஓ, ஆண்டனியா, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் ஆகி வந்தேன். அப்படியா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர். காட் பிளஸ் யூ மை சன். ஆண்டனி, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க, என்னோட சாப்பிடலாம். எனக்கு இப்படி ஒரு சோதனை கொடுப்பாரு நான் நினைக்கவே இல்லை. என்ன பாக்குற ராபர்ட்? கிறிஸ்துமஸ் அதுவுமா இந்த பண்டிகை நாள்ல ஊர் ஜனங்க மத்தியில நீ இப்படி செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ சட்டை பிடிச்சு இழுத்தது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அங்க மட்டும் நான் இல்லைன்னா கொலை நடந்திருக்கும். ஒரு ஜீவனை சிருஷ்டிக்கிறதும் அந்த ஜீவனுக்கு மரணத்தை கொடுக்கறதும் கர்த்தரோட கடமை. செய்யற ஒவ்வொரு தப்புக்கும் காரணம் சொல்ற நீ இதுக்கு என்ன சொல்ல போற? முன்ன பின்ன தெரியாத அந்த நல்ல மனுஷங்கிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிட்ட? சொல்லு சொல்லு ராபர்ட். அவன் நல்லவன் இல்ல, அவன் கொலைகாரன். எப்படி சொல்ற? நான் அனாதை ஆனதுக்கு காரணம் வந்தான். என் தாயை அநியாயமா கொன்னவன வந்தான். என்ன நினைச்சுதானே எண்ணெய் ஊத்துற? இது நல்லா இருக்கு. 3 முழம் போதும் அம்மா. ஆயா, நம்ம ஆளுக்கு 3 முழம் பத்தாது, 10 முழமா கொடு. இது நல்லா இருக்கு. 8000 ரூபாய் கொடுங்க. காசு கேட்காதியா? காசு நான் தரேன். என்னால நிம்மதியா நடந்து போகவே முடியல. எப்போ யாரும் என்ன தோர்த்துற மாதிரியே இருக்கு. பொம்மை நாட்டிங்கனாலே பொதுவா பொங்க சோறு மாதிரி எப்படா முடுங்கலாம்னு சுத்திக்கிட்டு இருந்தது. அதுல கேட்கவா வேணும்? கழுகு மாதிரி வட்டம் விடுவானுங்களே, வேலையே பயிர மேயிற கதையால இருக்குது. தாலி இல்லாத பொண்ணுங்க தனியா வாழவே முடியாதா? என்னால முடியலம்மா. இதுக்கு ஒரு முடிவு
கட்டணும் தான் ரிப்போர்ட் எழுதி எஸ்ஐ கிட்ட கொண்டு போனேன். போலீஸ பத்தி போலீஸ் ஸ்டேஷன்லயே ரிப்போர்ட் பண்ற அளவுக்கு நெஞ்சில தில்லி ஏறி போச்சு இல்ல? நீ போலீஸ் ஏண்டி உன்னை சுத்திக்கிட்டு வருது? நீ பொம்பளையாச்சேன்னு பாக்குற, பத்தினி மாதிரி நடிக்கிற. ஏய் போடி, போடிங்கிறல்ல, போடி. இன்னும் நினைக்கிற என்னாச்சு? அதிகாரம் அவங்க கிட்ட சதுராட்டம் போடுது. லட்சுமி, ஆம்பளை துணை இல்லாதவங்களுக்கு அந்த ஆண்டவன் தான் துணை. கவலைப்படாதம்மா. ராசா, நீ எப்ப வந்த கண்ணு? இப்பதான் வந்தேன். உள்ள வந்துட்டான். கஷ்டத்தை காட்டிக்காதம்மா. நான் வரட்டுமா? ராஜா, இன்னும் நீ சாப்பிடல? சாப்பிடு ராஜா. உப்பு இல்லம்மா. ஐயோ, உப்பு போட மறந்துட்டேன் போல இருக்கு. கொஞ்சம் இரு. இல்லையாமா? இல்லப்பா, எனக்கு சோறு வேணாம். ஓ, ஐயோ, பட்னி இருப்பியா? உன்னால பசி தாங்க முடியாத ராஜா. கண்ணா, அம்மா உனக்கு இப்ப பூ போட்டு தரேன்பா. நீ அந்த லட்சுமியோட பிள்ளை இல்ல? ஆமா சார். நீ எங்கடா இங்க வந்த? அம்மா உங்களை சாயங்காலம் வீட்டுக்கு வர சொன்னாங்க சார். வீட்டுக்கா? உண்மையாவா? நிஜமா சார். கண்டிப்பா வந்துருங்க சார். மறக்க முடியுமா? கண்டிப்பா வந்துடுறேன் கண்ணா. போ, நீ போ. மயிலு மடங்கிடுச்சு, கிளப்பிட வேண்டியதான்.
மெல்லமா உட்காருங்க சார். ஏன் கதவை சாத்துற? நீங்க வந்தது யாருக்கும் தெரியாம இருக்கணும்ல, அதனாலதான். பயங்கர புத்திசாலி பையல இருக்கானே. எத்தனாவது படிக்கிற? 4வது. ஸ்கூல்ல டீச்சர் யாராவது அடிச்சாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு, முட்டிய பேத்துறேன்னா. பரவாயில்ல சார். சார் இதாங்க சார், எங்க வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கீங்க, தண்ணி சாப்பிடுங்க சார். ஆமா, அம்மா எங்க? எங்க அம்மா உங்களுக்காக விருந்து வைக்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. விருந்து பூந்து விளையாடுவோம்.
இப்படி கேட்ட சொல்ல மாட்டேன். சொல்லுடி. போய் பல வருஷமாச்சு இல்ல, உன் அழகான உடம்புக்கு தீனி வேண்டாம். நீ சாராயம் மட்டும் வித்திருக்க மாட்டேன், உன்னையும் சேர்த்து வித்திருப்ப. பேச்ச விடு, குணத்தை எடுத்துட்டு போய் ஜீப்ல போடியா, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம். போலீஸ்காரங்கிறதுனால அவ செஞ்ச அராஜகத்துக்கு அளவே இல்ல ஃபாதர். பெத்த தாய்க்கு கொல்லி போட முடியாத அளவுக்கு பண்ணிட்டான். அவனை உயிரோட விட்டா என் தாய் என்ன பெத்ததுக்கு அர்த்தமே இல்ல ஃபாதர். ராபர்ட், கூல் டவுன் மை சன். இப்படி ஒரு சோகத்தை நீ இவ்வளவு நாள் தாங்கிட்டு இருந்தேங்கிறத நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் ராபர்ட், நாம வாழும் போதே மத்தவங்களையும் வாழ வைக்கணும். அவங்களை அழிக்க முயற்சி பண்ணக்கூடாது. அது தர்மமும் இல்ல. அப்படி செஞ்சா அப்புறம் அந்த ஆண்டனிக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? என் கண்ணு முன்னாலேயே என் தாயை கொண்டு அந்த ஆண்டனிய என்னால மன்னிக்க முடியாது. அவனை அழிக்காம விட போறதில்லை. ராபர்ட், மன்னிச்சிருக்க ஃபாதர். நான் யார் தடுத்தாலும் மாற போறதில்லை. என் நெஞ்சில ஏற்பட்டிருக்கிற வேதனை என்ன கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு அவனை கொன்னதான் அந்த தீ அணையும். அவன் பேர் என்ன சொன்ன? ராபர்ட் சார். அவன் இந்த ஏரியால பெரிய ரவுடியா? சார், ஏதாவது பிரச்சனைனா அடிதடின்னு இறங்கிடுவான் சார். நீங்க அதை பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்ல சார். என்ன நொல்ல சார்? சார், அவன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நம்ம ஸ்டேஷன் வரைக்கும் வர்றதில்ல. ஏன்னா சர்ச் ஃபாதர் தலையிட்டு அவன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் சமாளிச்சிருவாரு. ஃபாதருக்கு அவனுக்கு என்னையா சம்பந்தம்? அவன் ஒரு அனாதை சார். அவனை சின்ன வயசுல இருந்தே ஃபாதர் தான் சார் எடுத்து வளர்க்கறாரு. அவனை நான் பாத்துக்கிறேன். என்னது எல்லாம் பரபரம்னு சொல்லிட்டு முட்டி முட்டி மேல பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா தலையடிக்கிறீங்க? மாப்பிள, யானை, புலி, சிங்கம், கரடி திரியிற காட்டுல என் பொண்ணு துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்தா. ஆனா இந்த நாட்டுல என் பொண்ணை விட்டுட்டு போறதுக்கு என் மனசு திக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது மாப்பிள. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. பொண்ணு ஜாக்கிரதையா பாத்துக்க. எங்க சம்பிரதாயத்தை செய்துட்டு போயிடுறோம். இன்னும் என்னையா சம்பிரதாயா இருக்கு மாப்பிள, இருக்கு. ஐயோ, எருமகடா முடிஞ்சிருச்சே. மாப்பிள, உன் சம்பிரதாயத்தையும் செய்துட்டு வாடா. சரி மாமா. என்ன இது? எங்க சம்பிரதாயம். உங்க சம்பிரதாயத்தை காட்டுல ஓடி உள்ள. மாமா, உங்க மனசுக்குள்ள இப்படி ஒரு சுகம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீங்க வேதனைப்படுற அளவுக்கு நான் பலமுறை உங்களை தப்பா பேசிருக்கேன். அதை இப்ப நினைச்சு நான் வருத்தப்படுறேன். நீ வருத்தப்படுறதுனால என் வேகம் குறைய போறதில்ல. உங்க நிலைமையில யார் இருந்தாலும் இப்படித்தான் நடந்துக்குவாங்க. ஆனா உங்களை நம்பி பிரியா மட்டும் இல்ல, நானும் இருக்கேன். தேவையில்லாத கற்பனையை நீ வளர்த்தெடுத்து உன் மனசை கெடுத்துக்காத. இந்த நிலைமையில நான் யாரையும் வாழ வைக்க முடியாது. நான் வாழறதே ஒருத்தர் அழிக்கிறதுக்காக. மத்த யார பத்தி எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிற நினைப்பா உனக்கு? எனக்கு எல்லா நைட்டுமே ஃபர்ஸ்ட் நைட் தாண்டி.
சட்டைய பிடிச்சவங்க எதுக்கு வந்திருக்கான்னு பாக்குறியா? ஒன்னு அழிக்கத்தாண்டா. சாப்பாட்டுல உப்பு இல்லைங்கிறதுக்காக தன் கண்ணீரையே உப்பாக்கி விட்டவடா எங்க அம்மா. அப்படிப்பட்ட எங்க அம்மாவை கண்ணு முன்னாடியே கொண்டு வந்த பழிவாங்க தாண்டா வந்திருக்க. புரியல? என்ன நினைச்சுதான் என்ன ஊத்துறேன்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? 3 முழம் பத்தாது 10 முழமா வாங்கிக்கன்னு சொன்னியே, அதாவது ஞாபகம் இருக்கா? அதுக்கு இல்ல இப்ப தினம் 4 பேருக்கு பூ வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். பாருடா பாரு. டேய், இனிமே நீ யாருக்கும் பூ வாங்கி கொடுக்க முடியாதா? ஃபாதர், போலீஸ் ராபர்ட்ட புடிச்சு போயிட்டாங்க ஃபாதர். நிஜமாவா சொல்றேன்? ஆமா, இன்ஸ்பெக்டர் ஆண்டனியை வீடு பூந்து அடிச்சதா ஊர்ல பேசிக்கிறாங்க. ஃபாதர், ஃபாதர், போலீஸ்காரனை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல இருந்துட முடியுமா? நாங்க தான் சும்மா விட்டுருவோமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வணக்கம் சார். வாங்க ஃபாதர், அப்புறம் பேசுவோம். நான் ராபர்ட்ட பெயில் எடுக்க வந்திருக்கேன். சாரி ஃபாதர், அவனை விட முடியாது. ஏன் சார்? ஒரு போலீஸ் ஆபீசர் வீடு பூந்து அடிச்சிருக்கான். அவன் வெளில விட சொல்றீங்களா? ஒரு போலீஸ்கார ஒரு விதவை பெண்ணை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கானே, அது எவ்வளவு பெரிய குத்தம் சார்? ஃபாதர், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்காக ராபர்ட் அடிச்சது சரின்னு நான் சொல்ல வரல. சட்டப்படி அவன் செஞ்சது குத்தம் தான். அதனாலதான் சட்டப்படி நான் அவனை பெயில எடுக்க வந்திருக்கேன். ஒரு குற்றவாளிக்கு துணை போறது இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கலாம், அதுவே பின்னாடி உங்களுக்கு பாதகமா முடியும். ராபர்ட்டை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். 208. எஸ் சார். அவனை ரிலீஸ் பண்ண.
வாப்பா ராபர்ட், நம்ம வீட்டுக்கு போகலாம். அங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கப்பா. இல்ல ஃபாதர், நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஃபாதர், என்னாச்சு ஃபாதர்? ஒண்ணும் இல்லம்மா. மாமா மாமா என்ன மாமா ஆச்சு? மாமா என்னாச்சு மாமா? மாமா பேசுங்க மாமா. மாமா மாமா உங்களுக்கு என்னாச்சு மாமா? மூஞ்சில ரத்தமா இருக்கு, சொல்லுங்க மாமா என்னாச்சு மாமா? மாமா பேசுங்க மாமா. அக்கா மாமாக்கு என்னக்கா ஆச்சு சொல்லுங்கக்கா. தாத்தா மாமாவை பேச சொல்லுங்க தாத்தா, என்ன தாத்தா ஆச்சு? மாமா ராபர்ட், பழி வாங்குறதா நினைச்சு நீயே பலியாக பாத்தியப்பா. மேரி, சமாதானத்துக்கிட்ட மருந்து கொடுத்து அனுப்புறேன், கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கம்மா. சரிங்க ஃபாதர். மேரி, துடைக்கிறதுக்கு சுடுதண்ணி கொண்டு வாமா. சரிங்க. சாமி, எங்க மாமாவால பேச முடியல, எங்க மாமானால சாப்பிட முடியல. எங்க மாமாவை சீக்கிரம் குணப்படுத்துற சாமி. எங்க மாமா விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல சாமி. பிரியா, நீ ஒண்ணும் கவலைப்படாதேம்மா, உன் மாமாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அடேங்கப்பா, நீ வந்ததுல இருந்து ஆட்டுக்கறி, கோழிக்கறி, புறாக்கறி, வாத்துக்கறி, ஒரே கறிமேன் தான். காசே கொடுக்காம கறியா சமைச்சு போடுறீ எப்படி? அத நான் சொல்றேன். என்னமா சொல்ற? இவ வீட்டு கோழி, அவ வீட்டு ஆடு, இவ வீட்டு புறா, அத்தனையும் வக்கனையும் ஆக்கி வளர்க்காம திங்களா நினைக்கிறீங்க? என் வீட்டு கோழி இருக்கிற குடி. என்ன பிரச்சனை? நல்லா இருக்கே வீட்டு நியாயம். ஊர்ல இருக்க ஆடு கோழி எல்லாம் பிடிச்சி உன் தம்பி பொண்டாடி திம்பா, அதை பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? அதுதானே பார்த்தேன். வீட்டை சுத்தியும் எலும்பும் தோலும் ரெக்கையுமா கிடக்குதுன்னு. இப்ப எல்லாம் தெரியுது ரகசியம் என்னன்னு. ஏண்டி திருடியா சமைச்சா? எங்க அப்பா காட்டுல வேட்டையாடுறாரு, நான் நாட்டுல வேட்டையாடுறேன். இதுல என்ன தப்பு? ஒரே அப்பு. அம்மா, தயவு செஞ்சு நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. என் தம்பி பொண்டாட்டிக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே இந்த மாதிரி தப்புலாம் நடக்காது. உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நான் பணம் கொடுத்துறேன்.
தம்பி, நம்ம குடும்பம் கௌரவமான குடும்பம்ப்பா. உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் காட்டுல விட்டுட்டு நீ அங்கேயே செட்டில் ஆயிடுப்பா. அண்ணே, இன்னையில இருந்து நீ எனக்கு அண்ணனாவோ நான் உனக்கு தம்பியாவோ யார்த்தையும் சொல்லாத. ஏன்னா நம்ம குடும்பம் கௌரவமான குடும்பம். நம்ம அப்பா பெருமாள் கோயில தீவட்டி பிடிச்சாரு இல்லையா, அவர் பேருக்கு கலங்க வரலாமா? என்னைக்கு இவளை தொட்டணும் அன்னையில இருந்து காட்டுக்கு நாட்டுக்கு நாயா அலையிறேன். இயேசு பாவிகளை வெறுக்கல, பாவங்களை தான் வெறுத்தார். ராபர்ட், மேரி உன்னையே நம்பி இருக்கா. அவளுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. எத்தனையோ திருமணங்களை நடத்தி வச்ச எனக்கு உங்க திருமணத்தை நடத்தி வைக்கிற நல்ல வாய்ப்பை தருவீங்களா? கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஃபாதர், இதுக்கு சம்மதம்னு சொல்லு ராபர்ட். ஃபாதர், சொல்றத கேளு ராபர்ட். ராபர்ட், மேரிக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. மாமா மாமா மாமா. பிரியா, தூங்கல? ஏமா? நீ ஏன் தூங்கல? எனக்கு மனசு சரியில்லை. நீ மேரி வீட்டுல போய் தூங்குமா. உங்க கூட தான் தூங்குவேன். சொன்ன கேளுமா. உங்க கூட தான் தூங்குவேன்.
என்ன சொன்ன? அவன் இடத்துல அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களை எல்லாம் எப்படி அந்த ஊர்ல ரவுடின்னு ஒத்துக்கிட்டாங்க? அவன் உங்களுக்கு மட்டும் எதிரி இல்ல, அவன் எனக்கு எதிரிதான். ஓ சாலா மேனை சொல்லுங்க சாப். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. உன் உடம்பு வளர்ந்த அளவுக்கு உனக்கு மூளை வளரல. வணங்க. என்ன ஆச்சு சொல்றா? அந்த ரவுடி பயலுங்க என்ன அடிச்சு போட்டு மேரி பிரியாவும் கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. எங்கடா கடத்திட்டு போனாங்க? அந்த சாரே கூட முதல்ல ராபர்ட் போய் சொல்லுவா. பிரியா எங்கடா? பிரியாவும் மேரியும் சர்ச்சுக்கு போறதா சொன்னாங்க. இன்னும் காணாம. சர்ச்சுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? என்னாச்சு? ராபர்ட், மேரி பிரியாவே அந்த ரவுடி பசங்க கடத்திட்டு போய் சாராய கூடவுல வச்சிருக்காங்களாப்பா. சாராய கூடவுலையா? ராபர்ட், நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். நீ அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. இதெல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் ஆண்டனியோட வேலையா தான் இருக்கும். நான் டிஎஸ்பி கிட்ட சொல்லி இதுக்குரிய ஆக்ஷன் எடுக்க ஏற்பாடு பண்றேன். நீ அவசரப்படாத ராபர்ட், நான் இதுக்கு ஒரு முடிவோடு வர்றேன். வந்துரு. சாராய கூடவுலையா? வணக்கம் சார். வணக்கம். வாங்க ஃபாதர், ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். சார், நான் பக்கத்துல இருக்கிற பாளையம் வில்லேஜ்ல இருந்து வர்றேன். அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஆண்டனி சில ரவுடிங்களை வச்சு இவங்களை கடத்திட்டு போயிருக்காரு. அவங்களை ஏன் கடத்தணும்? ஏற்கனவே அதே ஊர்ல இருக்கிற என் வளர்ப்பு பையன் ராபர்ட்டுக்கும் ஆண்டனிக்கும் சில சொந்த பிரச்சனைகள் காரணமா முன்விரோதம் இருக்கு. அத மனசுல வச்சு ராபர்ட்டை பழி வாங்குறதுக்காக அந்த ரவுடிங்க இவங்களை கடத்திட்டு போயிருக்காங்க. ஆர் யூ ஷூர்? எஸ் சார். சரி, அவங்களை எங்க கடத்திட்டு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். அந்த ரவுடிங்களுக்கு சொந்தமா ஒரு சாராய கோடவுன் இருக்கு. அங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க சார். ஓகே ஃபாதர், நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன். தேங்க்யூ சார்.
என்னைக்கு உங்க அம்மாவை கொன்னதுக்கு இப்ப என்ன பழி வாங்கணும்னு துடிக்கிறீங்க? நடந்தது விதின்னு நினைச்ச மறந்துட்டா முட்டாள். என் தாயை விட ஒன்னதாட அதிகமா ஞாபகம் வச்சிருக்கேன். ராபர்ட், ஏன்டா என்ன மாதிரி நேர்மையான போலீஸ்காரனை எல்லாம் ரவுடி ஆக்குறீங்க? ஏன் எப்பவுமே நல்லதுதான் பண்ணுவோம்னு எதிர்பார்க்கறீங்க? சொல்ல மறந்துட்டேனே, இந்த துப்பாக்கிய வாங்கிறதுல இருந்து இது வரைக்கும் யாரையுமே சுட்டதில்ல. நிஜம்தான். ஆனா சுட்டுட்டே குறி தப்பாது. பாவம், இந்த பாப்பா கூட அப்போல இருந்து மாமா மாமான்னு கத்திக்கிட்டு துடிக்குதுப்பா. சுட்டுடலான்னு நினைச்சேன். அப்புறம் உனக்காக ஒரு குழந்தைய சுடுவான்னு என்ன விட்டுட்டேன். ஏன்னா நீ எப்படி இங்க வரப்போறேன்னு எனக்கு தெரியும்ல. சுடவே இல்ல, அதுக்குள்ள கத்துற. நான் 1 2 3 எண்ணிட்டு சுட மாட்டேன், அப்படியே சுட்டுருவேன். ராபர்ட், மனசு துடிக்குதா? சும்மா சொல்லக்கூடாது. உன் ஆளு ரொம்ப அழகா இருக்கா ராபர்ட். மூக்கு முடியுமா? நீ பேசுறதெல்லாம் இப்பயே பேசிக்க. இனிமே பேச முடியாது. ஏன்னா நீ உயிரோட இருக்க முடியாது. அதை முடிவு பண்ண வேண்டியது நான். பிரியா, நீ ஏமா அவனை சுட்ட?